ஹலோ கைஸ், இன்னைக்கு இதை பத்தி பேச போறோம்னா, இப்போ ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு. என்னன்னா, ரோட்ல போற எலக்ட்ரிக் ரிக்ஷாஸா இருக்கட்டும், இல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சடனா நடு ரோட்ல வந்து ஆஃப் ஆகி நின்றுது. இது எல்லாத்துக்கும் காரணம்னா, எல்லாரும் சிரிச்சு இதை ஒரு ஃபன்னி வீடியோவா ஷேர் பண்ணிருக்காங்க. பட் இது ஃபன்னியான விஷயம் கிடையாது. நடு ரோட்ல நின்றுது. நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு யங்ஸ்டர், அதாவது நார்மலா மொபைல் வச்சிருக்கிற ஒரு பையன் வந்து பேட் பிஎம்எஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அது வந்து பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்குது. ஆப் ஸ்டோர்ல முன்னால இருந்துச்சு. இப்போ வந்து இது பண்ணிட்டாங்க. அந்த ஆப்னு மட்டும் இல்ல, இந்த பிஎம்எஸ் கண்ட்ரோல் பண்றதுக்காக நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப் மூலமா அந்த வண்டிய வந்து ஆஃப் பண்ணி விட்டுறானுங்க ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பேசஞ்சர், அதாவது ஒரு ரிக்ஷாக்காரர் எலக்ட்ரிக் ரிக்ஷா வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. நடு ரோட்ல நின்றுது. சில பேர்லாம் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ரிக்ஷால ஏதோ பிரச்சனை ஆயிடுன்னு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு மோசம்னா, ரொம்ப மோசமான விஷயம். ஒரு ரிக்ஷா ஓட்டுறவன் வந்து அவன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு உழைக்க வந்திருப்பான். அவரோட ஆட்டோ வந்து இப்படி ஆஃப் பண்ணி விடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அன்எஜுகேட்டடான, ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த பிஎம்எஸ்னா என்ன? இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பிஎம்எஸ்ங்கிறது ஒரு பேட்டரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம். இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு மட்டும் இல்ல. அதாவது பேட்டரி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருள்லயுமே இது வந்து கண்டிப்பா இருக்கும். அதாவது நம்ம ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரா இருக்கட்டும், ஒரு வாட்சா இருக்கட்டும், இல்ல நம்ம யூஸ் பண்ற இப்ப ஃபோன்ஸா இருக்கட்டும், எல்லா இதுலயுமே பிஎம்எஸ் இருக்கும். இந்த பிஎம்எஸ் எதுக்காகன்னா, இந்த பேட்டரி எந்த மாதிரி சார்ஜ் ஆகணும், என்ன வோல்டேஜ்ல சார்ஜ் ஆகணும், எத்தனை வாட்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணணும், இது வந்து எவ்வளோ அவுட்புட் கொடுக்கணும், இதோட டெம்பரேச்சர் எந்தெந்த டெம்பரேச்சர்ல இருக்கும்போது எவ்வளோ சார்ஜ் வந்து இதை அக்செப்ட் பண்ணணும், அவுட்புட் கொடுக்கணும், இந்த மாதிரியான எல்லா இதுவும் அதாவது ஒரு பேட்டரிக்கு என்னென்னலாம் தேவையோ இந்த எல்லா டேட்டாவும் வந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மூளை மாதிரி, பேட்டரிக்கு ஒரு மைண்ட் மாதிரி. சோ இந்த ஆப் மூலமா என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆப் மூலமா அந்த வெஹிக்கிள கனெக்ட் பண்றாங்க. அதாவது இது மோஸ்ட் ஆஃப் இந்த பிஎம்எஸ் இருக்கிற வெஹிக்கிள்ஸ்ல வந்து ப்ளூடூத் இருக்குது. அதாவது நீங்க இப்போ ஒரு ஓலா இல்ல டாடா இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய பிராண்ட்ல இருந்த ஒரு வெஹிக்கிள நீங்க வாங்கும்போது, அதுல வந்து பிஎம்எஸ் வந்து என்கிரிப்ஷன் டேட்டாவா இருக்கும். அதை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பா பாஸ்வேர்டு ஏதாவது இருக்கும். இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ஐடி தேவைப்படும். அது என்கிரிப்ட் ஆயிட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டு இருக்கும். சோ இதை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் இந்த நார்மலா இருக்குல்ல, இந்த கமர்ஷியலா சின்ன சின்ன ரிக்ஷா ஓட்டுறவங்க, இந்த லோடு வண்டிக்கு யூஸ் பண்றவங்க, ஏன் இன்கேஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல யூஸ் பண்ற குப்பை வண்டியை கூட இருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த பிஎம்எஸ், இந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து நம்ம எங்க இருந்து வாங்குறோம்னா சைனால இருந்து வாங்குறோம். இது எல்லாத்துக்கும் மேஜரா எப்படின்னா, இது வந்து ஓப்பன் பாஸ்வேர்டு எதுவும் இல்லாம இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா காமனான பாஸ்வேர்டு, அதாவது 000 இந்த மாதிரியான பாஸ்வேர்ட்ல இருக்கும். இப்போ இதனால என்ன பிரச்சனைனா, யாருனாலும் இந்த வெஹிக்கிள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல்னா நீங்க ஃபுல்லா எடுத்துக்க முடியாது. இந்த பிஎம்எஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். பிஎம்எஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, இப்போ அதுல வந்து ப்ளூடூத் இருக்கும். கண்டிப்பா ப்ளூடூத்தை நம்ம மொபைல் மூலமா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணி இதுல போய் ஆஃப் பண்ணி விட்டுறானுங்க பேட்டரியோட இதை. அதாவது இந்த பிஎம்எஸ் வந்து மாஸ்ஃபெட் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த பிஎம்எஸ்க்கு நீங்க வந்து ஆஃப் சிக்னல் கொடுக்கும்போது இது வந்து மாஸ்ஃபெட் ட்ரிகர் பண்ணி விட்டுருவோம். மாஸ்ஃபெட்னா என்னன்னா, அதாவது நம்ம வீட்ல சுவிட்ச் எப்படி இருக்குது, ஒரு சுவிட்ச் போட்டா லைட் எரியுதுல, இதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் கடத்தக்கூடியது தான் மாஸ்ஃபெட். அப்போ அது இந்த மாதிரி பண்ணி விட்டுரும். சோ இதனால வந்து பல பல பிரச்சனைகள் இப்போ வந்து நார்த்லலாம் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நடு ரோட்ல ஒரு 4 ரிக்ஷா போகுதுன்னா, நடு ரோட்ல 4 வண்டி ஆஃப் ஆயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுவே சில பேர் வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வண்டி ரிக்ஷா வந்து தள்ளிட்டு போறாங்க கஷ்டப்பட்டு. இதெல்லாம் வந்து ரொம்பவே தப்பு. நீங்களும் இதே மாதிரி ரிக்ஷா வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு கமர்ஷியலா ஏதாவது இந்த மாதிரி சின்ன எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வச்சிருக்கீங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 20 பேர் 30 பேர் இருக்கிற கிரௌட்ல யாராவது இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா லூசுத்தனமா பண்ணாலும் உங்களால யாருன்னு கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. சோ நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, இதாவது இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து நீங்க உங்களோட வண்டியை வந்து நீங்களே அன்லாக் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். அதே மாதிரி இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் வந்து வண்டியில தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சர்வீஸ் சென்டருக்கோ இல்ல பக்கத்துல யாரையோ கூப்பிடலாம்னு நினைச்சாலும், இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து டெக்னீஷியனும் அந்த அளவு நாலேஜபிள் பர்சனும் வந்து ரொம்ப கம்மி. சோ அதுவும் பாசிபிள் இல்ல. சோ கைஸ் இது தெரிஞ்சுக்கிடுங்க. அதே மாதிரி இதை பத்தி உங்க சரௌண்டிங்ல யாராவது இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வச்சிருந்தாங்கன்னா, இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். பை.